சண்முகபரணி சீரியலில் இப்போ ரட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். விசிஎன் சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். சாமியா வந்து கோவப்படுறாங்க. இசைக்கு வெங்கடேஷ் எங்கங்கிற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. ஏலே நீ ஏதாவது வந்து பேசு, ஆனால் தேவையில்லாமல் வந்து சண்முகத்துக்கிட்ட மட்டும் சொல்லிடாதங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி மாமா நான் பார்த்துக்கிறேன், வெங்கடேஷ் வந்து எங்கேயாவது உட்காந்துட்டு இருப்பாப்புல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இசைக்கு வந்து நிற்கிறாங்க. என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இசைக்கு வந்து கேட்குறாங்க. நீ யார் முதல்ல என்னெல்லாம் கேள்வி கேட்க? நான் வந்து ரத்னாவோட தங்கச்சி. எனக்கு கேள்வி கேட்க எல்லா அபிப்பிராயமும் இருக்குது. நீங்கள் இந்த வீட்டுக்கு இன்னும் ரத்னாவுக்கு கணவராலாம் வரல. நீங்கள் தாலி கட்டியிருக்கீங்க. ரத்னா வந்து உங்கள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு. அதுக்குன்னு நீங்கள் இப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு வந்து திட்டுறாங்க. இசைக்கு வேணாம், நான் ஏற்கனவே கோவத்தில் வந்து இருக்கேன் வெங்கடேஷ் வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து இசைக்கு வந்து கடுப்பாயிட்டாங்க. ஏய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில்? வேணாம் இசைக்கு, கோவத்தை வந்து அதிகப்படுத்தாத. நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? விளக்கமாற எடுத்தேன்னு வச்சுக்கியேன் பிச்சு போடுவான் பிச்சு. இருப்பினும் வந்து மாமா வந்து சொல்லிட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அமைதியாக நான் உங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை? எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கங்க. தேவையில்லாமல் வந்து இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. எனக்கு 1000 பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி காலையில் கடை வாசலில் வந்து நிற்கிறப்ப வந்து யார் கூட்டிகிட்டு வந்தா? அறிவழகன் தானே வந்து பைக்கில் கூட்டிகிட்டு வந்தான். அது ஏதாவது வந்து உதவி வந்து கேட்டிருப்பாப்புல, அவர் வந்து உதவி செஞ்சுருப்பாப்புல. நீங்கள் எப்படியெல்லாம் வந்து நினச்சிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் இல்லை. என் நிலமையிலேருந்து நின்று பார்த்தா தானே உங்களுக்கெல்லாம் வந்து தெரியும். நான் வந்து இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டி பேரை வந்து இப்போ மாட்டி விட்டா மட்டும்தான் இந்த வீட்டிலேயே இருக்க முடியும். சவுந்தரபாண்டி தான் இப்படியெல்லாம் வந்து சொன்னார். என்னது சவுந்தரபாண்டி தான் வந்து சொன்னாரா? மாமா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஆச்சு? இது எல்லாம் வந்து திட்டம் போட்டு கொடுத்தது சவுந்தரபாண்டி தான். ஏய்யா நீ படித்தவன் தானே, அவன் பேச்சு கேட்டுட்டா நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி வந்து கேட்குறாங்க. நான் நடந்ததெல்லாம் சொல்கிறேன்னு சொல்லி நானும் ரத்னாவும் வந்து பேசிகிட்டு இருந்தோமா, அப்பன்னு பார்த்தா அவர் கை கட்டி வந்து சிரிச்சிட்டு இருந்தாப்புல. ரத்னா மட்டும் என்னை எப்போதும் போல் திட்டிட்டு போயிட்டாப்புல. அப்பன்னு பார்த்து உங்கள் அப்பா தான் வந்து இது மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. அவன் திருந்தவே மாட்டான் போல இருக்கு. ஏலே எங்கள் அப்பா என்ன சொன்னாலும் நீ இதை செய்வியால? இப்போ தான் ரத்னாவுக்கு உன் மேலே ஒரு பிடிமானம் வருமா இல்லையான்னு யோசிக்கிற தருணத்தில் இருக்கும். நீ இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாறி மாறி வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்த. என்றைக்குமே நீ ரோட்டுக்கு வெளியே தான் இருக்கணும். நீ எதனால இப்படியெல்லாம் பேசுகிற? அறிவழகன் உன் வாழ்க்கைக்குள்ளே வந்துடுவானோன்னு நினச்சி பயப்படுறல்ல. நீ இப்படியே பண்ணனா அறிவழகன் கண்டிப்பாக வந்து உன் வாழ்க்கையில் வந்து வந்துடுவான். அதுக்கப்புறம் உன் விருப்பம் பார்த்துக்க. உன் சைடு வந்து இப்போ யாருமே வந்து நிற்க மாட்டேங்கிறோம். உன்னை பார்த்தாலே வந்து எனக்கு கோவமாக வருது. அமைதியாக இங்கே உட்காரு. திரும்பியும் ரத்னா உன்னை ஏற்றுப்பாளானே தெரியாது. அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் வந்து சண்முகத்துக்கிட்ட வந்து சொல்ல போறியா? கண்டிப்பாக வந்து சொல்லி தான் ஆகணும். இல்லாட்டி சரிப்பட்டு வராது மாமா. இவனெல்லாம் வந்து திருப்பியெல்லாம் நம்ப முடியுமா? கண்டிப்பாக வந்து நம்ப முடியாது தான். பார்த்துக்க, திருப்பியும் சொல்கிறேன். உன்னை அடித்து தூக்கி போட எவ்வளோ நேரம் ஆகும்? நான் வேணா ரத்னா காலில் வந்து மன்னிப்பு கேட்கட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்து என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி முத்துப்பாண்டி அப்படின்னு சொல்லி அவங்க காலிலே வந்து விழுந்துடுறாங்க. இது எல்லாம் வந்து உங்ககிட்ட வந்து காலில் விழுவுறேன்னா ரத்னாவோட வாழ்க்கையை வந்து திருப்பி நம்ப வச்சு அவள் வாழ்க்கையை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும். அதுக்காக தான் இப்படியெல்லாம் ஓன் கால்லலாம் விழுவுற மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லும்போது, சரி நம்ம வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாத்துக்கும் காரணம் எசக்கி சவுந்தரபாண்டி தான் ஐடியா கொடுத்தாங்கங்கிறதெல்லாம் சொல்லிவிடு. என்ன நடக்குங்கிற விஷயத்தெல்லாம் இனிமேட்டு ரத்னா வந்து முடிவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது எசக்கி வந்து வேக வேகமாக வந்து ரூம்குள்ளே வந்து போகிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து சவுந்தரபாண்டி தானா? நீங்கள் 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருந்தப்போ சவுந்தரபாண்டி வந்தாராமே? ஆமாம் வந்தார். அவர் தான் வந்து வெங்கடேஷை பார்த்து கண்ணா அப்படின்னான்னு வந்து திட்டினாப்லையாம். இப்படியெல்லாம் வந்து சொன்னாராம். அதனால தான் வந்து அவர் இப்படியெல்லாம் நடக்கிற மாதிரி போச்சாம். அவர் சொன்னார்னா இவர் இப்படியெல்லாம் வந்து நடந்துப்பாரா? அந்த மனுஷனை பற்றி பேசாத. எனக்கு செமையாக கோவமாக வருது. அண்ணன் வரட்டும், நான் இந்த விஷயத்த வந்து சொல்லாமல் விட மாட்டேன். இல்லைம்மா அண்ணன்ட்ட வந்து சொல்ல வேணான்னு முத்துப்பாண்டி வந்து கேட்டுக்க சொன்னாங்க. நீ உன் வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் முடிவெடு. ஆனால் இந்த பிரச்சனையை வெளியில் வந்து சொன்னனா ஒத்துமையாக இருக்கிற கூட்டு குடும்பம் வந்து பிரச்சனையாயிடும். பார்த்துக்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, ஏன் சொல்கிறேன்னா முத்துப்பாண்டிக்கு இதனால் பிரச்சனை வரும். என்ன சொல்கிற? முத்துப்பாண்டிக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருமா? ஆமாம், இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு முத்துப்பாண்டி வந்து அரச புரசெல்லாம் வந்து உன் புருஷனும் வந்து பேசினார்ல. ஆமாம், அப்புறம் எல்லாரும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா என்ன நடக்கும் நீயே யோசிச்சுப்பாரு. மாமாக்காக வந்து பொறுத்து போகிறேன். அந்த மனுஷன் இனிமேட்டு என் முன்னாடியே வந்து நிற்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம ரத்னா வெயிட் பண்ணி பார்ப்போம்.